அவங்களுக்கே அதுல பிரச்சனை இல்ல, நமக்கு மட்டும் என்ன? இந்த வீட்ல இருந்து யாரும் அந்த வீட்டு பக்கம் போக கூடாது, என்ன புரிஞ்சது இல்ல? ஏதோ துபாய் மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். ஆத்திகாவோட அப்பா கூட வேலை செய்யற பையனா எப்படி இருப்பான்லாம் தெரியல. ஏன்னா நம்ம மெல்ல போய் அது யாருன்னு பாத்துட்டு வந்துருமா? இப்ப இது எதுக்குடா? நாம எதுக்கு அங்க போகணும்? டேய், நம்ம என்ன வெளில சிறப்பிக்க போறோம்? துபாய் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்க்கத்தானே போறோம். அவன் ஒரு சுமார் பீஸா இருந்தா அது நமக்கு ஜாலி தானே. அண்ணன் மாதிரி ஒரு ஆளை வேணாம்னு சொல்லிட்டு அப்படி யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வேணாம். பேசாம நான் போறேன், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம். நீ சின்ன பையன், அதெல்லாம் போவேணாம். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்பதானே யாரும் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரின்னு மண்டே ஆட்டிட்டு மறுபடியும் அதே சொல்றீங்க. அவங்க யாருக்கோ கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க, நமக்கு என்ன? நாம நம்ம வேலையை பாப்போம். அப்பெல்லாம் விட முடியாதுங்க. அந்த குடும்பமே நம்மள என்ன பேச்சு பேசுச்சு. அண்ணன் மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு அப்படி யாரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நம்ம பார்க்க வேணாமா? நான் எனக்கு நிச்சயத்தை கழிச்சு விடணும் நான் சொல்றேன். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்க. சும்மா அந்த பக்கம் போய் அப்படி பாத்துட்டு தான் வரப்போறேன், அவ்வளவுதாங்க. ஆனா அந்த வீட்டுல யாரும் உன்னை பார்த்தா மாட்டிக்க மாட்டேன். நான் என்ன இப்படி விட போறேன்? யாருன்னு தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டு தான் போய் பாத்துட்டு வரப்போறேன். டேய், இது தேவையில்லாத வேலை எனக்கு தோணுது. அண்ட் எனக்கு மட்டும் தான் சொல்றது புரியுது. இந்த விசேஷம் நடக்கிற வீடு, நீங்க மாட்டினா அவங்களுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. கொஞ்சம் அமைதியா இருங்க. அதெல்லாம் மாட்ட மாட்டேங்க. நான் நைஸா போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்ன யாருன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சொன்னா கேளுங்க. நீங்க தான் என் மேல கோவமா இருக்கீங்கல்ல. இனிமே பேசக்கூடாது, உங்க விஷயத்துல தலையிட கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க? நீங்க சொன்ன மாதிரியே பேசாமல இருங்க. நான் போய் அந்த பையன் யாருன்னு பார்க்க தான் போறேன். சூப்பர்ண்ணே, போன போய் பாத்துட்டு வானே. முடிஞ்ச ஒரு போட்டோ எடுத்துட்டு வானே. அவன் யாரு நாங்களும் பாப்போம்ல. எதுக்குடா? கட்சியுடன் வருகிறேன். டேய், தேவையில்லாத வேலை. இதெல்லாம் தேவையா? நீங்களாவது சொல்லலாம்ல. நான் தான் சொன்னேங்க.